ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீண்ட காலமாக ஆகிவிட்டதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நேரம், ஊழியங்கள் நிமித்தமாக சில நேரங்கள் இந்த ஆன்லைனில் தடையாக, நெட்வொர்க் ப்ராப்ளமாக சில தாமதங்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். உன்னால் இயன்ற மட்டும் செய். இன்றைய செய்தி அற்புதமான ஒரு பாடம். உன்னால் இயன்ற மட்டும் செய். உன்னால் இயன்ற மட்டும். வில்லேஜில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உன்னால் முடிஞ்ச அளவில் செய்யடா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை செய்யும் பொழுது என்னால் செய்ய இயலாது என்ற சூழ்நிலையில் வரும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், உன்னால் இயன்ற மட்டும் செய், உன்னால் முடிஞ்சா செய், முடியலன்னா விட்டுரு என்று சொல்லுவாங்க இல்லையா. அவண்ணமாகவே இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் வேலை செய்கிறத பார்க்கிறோம், கோடி கணக்கில். ஒரு வேலை ஆபீஸ் வேலையா இருக்கலாம், வயல்வெளி வேலையா இருக்கலாம், ரோடு வேலையா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், இப்படி பலவிதமான மார்க்கெட் வேலையா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அன்றாட 700 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு வேலை செய்கிறோம். வீட்டு வேலையானாலும், ஆபீஸ் வேலையானாலும், தன்னுடைய சொந்த ஒர்க்கிங், சொந்த அலுவலகங்கள் காரியங்களானாலும் நம்மளால் இயன்ற மட்டும் செய்கிறோம். முடியாததை நாளைக்கு செய்கிறோம், மறுநாள் செய்கிறோம். இப்படி செய்து கொண்டே இருக்கிறோம், முடிவடையத்தக்கதாக, நம்முடைய வேலைகள் நிறைவேறத்தக்கதாக. ஆனா உலகத்துல அநேக மனிதர்கள் தங்களால் முடிஞ்ச அளவுல கஷ்டப்படுகிறார்கள். வீட்டுக்காக, எஜமானுக்காக, ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக, தனக்காக மிகவும் கஷ்டமான வேலையில் இருக்கிற பார்க்கிறோம். பாரம் சுமக்கிறார்கள், பாரத்தை தூக்குறாங்க. அவங்க முடிஞ்ச அளவுல தூக்குறாங்க. இப்ப என்னால முடிஞ்ச அளவுல 100 கிலோ தூக்க முடியும், ஒரு 500 கிலோ தூக்க முடியுமா தலைமையில? என்னால இயலாது. சிறுவர்கள், பெரியவர்கள் ஆவணமாகவே தங்களை முடிஞ்ச அளவுல பாரத்தை சுமக்கிறத பார்க்கிறோம். ஒரு மூட்டையானாலும் அவர்கள் வயதுக்கு தகுந்த அளவுல வயிற்றை தூக்குகிறத பார்க்கிறோம். அப்போ பாரம், மூட்டைகள், புக்ஸு தூக்குகிறவர்கள் பார்க்கிறோம். ஆனா அவர்கள் இயன்ற மட்டும் செய்வார்கள், சுமப்பார்கள். பிள்ளைங்களுக்கு பாருங்க, இன்றைக்கு பிள்ளைங்களுக்கு, வாலி பிள்ளைங்களுக்கு கூணு ஏன் வருதுன்னா, நல்லா குனிஞ்சு கிடக்குறாங்கன்னா அவங்க ஏகப்பட்ட புத்தகத்தை தோல்ல சுமக்கிறத பார்க்கிறோம். பெற்றோர்களாகிய நாம் மூட்டை சுமக்கிறோம் வயல்வெளியில, அல்லது நம்முடைய தேவைகளை தகுந்த மாதிரி மூட்டையை நாம் சுமக்கிறோம். அவனமாக பிள்ளைகள் படிப்பதில் மூட்டையை சுமக்கிற அளவில் கழுது போல சுமக்கிறத பார்க்கிறோம். அவங்க கூணு வளைஞ்சு கிடக்கிறத பார்க்கிறோம். எனவே பைபிளில் கூட தங்களால் இயன்ற மட்டும் பல காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. வேலை செஞ்சிருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிறாங்க. பல காரியங்களை ஒரு 4-5 வாக்கியங்களில் நாம் கவனிக்க முடியும். உங்களால் இயன்ற மட்டும் நீங்க என்ன செய்கிறீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, உங்களால் இயன்ற மட்டும் வீட்டு வேலையா, ஊழியமா, அலுவலகமா, விவசாயமா, ரோட்டு வேலையா, ஹோட்டல் வேலையா, ஆபீஸா, வீட்டு வேலையா, பல காரியங்கள் உங்களால் இயன்ற மட்டும் நீங்கள் என்ன செய்ய. உங்களால் இயன்ற மட்டும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் காட்டும் போது அது இயன்ற மட்டும் நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த போல கூலி உங்களுக்கு கிடைக்கிறது. அவனமாக பைபிளில் கூட சில மனிதர்கள் தங்களுக்காக இயன்ற மட்டும் செய்தார்கள், மற்றவர்களுக்காக இயன்ற மட்டும் செய்தார்கள், தேவனுக்காக தங்களால் இயன்ற மட்டும் கொடுத்தார்கள், செயல்பட்டார்கள் என்பது குறித்து பைபிள் அழகாக நமக்கு எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல யாக்கோபனுடைய சரித்திரத்தை நாம் படிக்கிறோம். த ஹிஸ்டரி ஆஃப் ஜாக்கோப். அப்போ யாக்கோபனுடைய வம்ச வரலாறு குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்து படிக்கும் பொழுது, தன்னுடைய தாய் தகப்பனால் ஆஸ்வதிக்கப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த மாமன் வீட்டுல, தன் தாய் மாமன் வீட்டுல அழகாக 2 பெண் பிள்ளைகளை பார்க்கிறார். அந்த பெண்களை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆசை. சிறுவள் ரொம்ப அழகா இருக்கிறா, வழக்கம் போல மூத்தவளை தான் திருமணம் செய்ய வேண்டும். சிறு பெண் இளையவள் இருக்கும் பொழுது இளைய மகள் மேல ஆசைப்படுகிறா, அழகா இருக்கிறாரு. அதற்காக கூலி பொருந்தி வேலை செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்கள்.
சிறுவளுக்காக எத்தனை, இளைவளுக்காக எத்தனை வருடங்கள் நீ ஆடு மேய்க்கணும் என்னுடைய வீட்டுலன்னா, தாய் மாமன் சொல்லுகிறார் 7 வருஷம். சரி, 7 வருஷம் நான் ஆடு மேய்க்கிறேன். ஒரு பெண் பிள்ளை கட்டுவதற்காக, கல்யாணம் கட்டுவதற்காக 7 வருஷம் ஆடு மேய்க்கிறத நான் பார்க்கிறேன். அதுக்கு பிற்பாடு திடீரென்று மூத்தவளை கொடுத்து திருமணம் செய்து விடுகிறார் மாமனார். கோபப்படுகிறான். மறும் இளைவளுக்காக நீ இன்னொரு 7 வருடம் ஆடுகளை. இப்படி 2 பெண்களுக்காக 7 14 வருடங்களாக ஆடுகளை மேய்த்த யாக்கோபு சரித்திரத்தில் இடம் பெற வேண்டும். கல்யாணம் கட்டுவதற்கு வேண்டிய ஆடு மேய்த்தவன் உலகத்துல, சரித்திரத்துல, கின்னஸ் புஸ்தகத்துல முதல் இடத்துல இடம் பெற வேண்டும். கின்னஸ் புஸ்தகம் தான் அழிஞ்சிடும், இது உலகத்தோட. பைபிளே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா? ஆகவே 31ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கிற கவனிங்க. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அற்புதமான ஒரு வார்த்தையை தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளும் பார்த்து யாக்கோபு கூறுகிற அற்புதமான ஒரு வார்த்தை 6ஆம் வசனத்துல, என்னால் இயன்ற மட்டும் உங்க அப்பாவுக்கு வேலை செஞ்சேன். 10 முறை என்னுடைய சம்பளத்தை ஏமாற்றினார் உங்க அப்பா. இந்த மாதம் உனக்கு 10,000, ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு 10,000, இல்ல தெரியாம சொல்லிட்டேன், அடுத்த மாதத்துல உனக்கு 20,000. இப்படி 10 முறை ஏமாத்திட்டாரு. ஆனா அந்த 10 முறை ஏமாற்றின சம்பளத்தையும், தன்னால் இயன்ற மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச 17 வருடங்கள், அதையும் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக தேவன் தன்னுடைய மாமனார் கையில கரத்துல இருந்து அற்புதமாக லாபானுடைய வீட்டிலிருந்து லாபத்தை திரட்டி கொடுத்தார் யாக்கோபுக்கு ஆண்டவர். தன்னுடைய வாழ்க்கையில சொப்பனத்தில் ஆண்டவர் தரிசனமாகி, நீ உன் தகப்பன் உன் தாயம் இருக்கிற நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொன்ன உடனே தன்னுடைய மனைவிகளோடு கூட பேசி, வாங்க போலாம், என்னால் இன்ற மட்டும் உங்க அப்பாவுக்கு வேலை செஞ்சேன் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆடுகளை மேய்த்தார், உழைத்தார். இன்னைக்கு அநேகர் சோம்பேறிகளா இருப்பாங்க. நீ உழைக்க வேண்டும், செயல்பட வேண்டும், உன்னுடைய மூளை கூட பயன்படுத்த வேண்டும். யாக்கோபு தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தினார். ஆண்டவர் காலை பிடித்து கொண்டு அழுதா. ஆண்டவரை பயந்துட்டார். என்னை விடுப்பா, நான் போறேன், பொழுது வெடிகிறது, என்னை ஆசீர்வதித்தாலே உம்மை போக விடுமே. கெட்டியாக இறுக்கமாக பிடித்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு கடினமாக உழைத்து பெரிய பணக்காரனாய், அந்தஸ்துள்ளவனா, ஆஸ்தி உள்ளவனா, சந்ததிகளை பெற்றெடுக்க 13 பிள்ளைகளை, 12 கோத்திர பிதாக்களையும் ஒரு பெண் பிள்ளையும் பெற்றெடுக்க பலன் தந்தார். உழைக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில உயர்வு வரும் என்பது குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். அது ஆடிக்காரா இருந்தாலும் ஓடனாதான் ரோட்டு மேல, அது ஓடலைன்னா ஓரம் கட்டுவாங்க இல்லைங்களா? ஆகையினால அற்புதமாக யாக்கோபு என்னுடைய வாழ்க்கையில தன்னால் ஈன்ற மட்டும் கஷ்டப்பட்டார். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் மாமனார் வீட்டுல உட்கார்ந்துட்டு சாப்பிட்றத பார்க்கிறோம். தண்ட சோறு சாப்பிடுவான், அவனும் சாப்பிடுவான், அவன் பிள்ளைங்களும் சாப்பிடுவான், அவன் பொண்டாட்டியும் சாப்பிடுவான், அவன் தலைமுறை கூட சாப்பிடுவான் தண்ட சோறு. யாக்கோபு அப்படி இல்லை. யாக்கோபு அவங்க மாமனாரே பயந்து போர்கள், இவன் மந்தத்திலிருந்து நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கிறது. உழைப்பு, அந்த அளவுல உழைப்பாளி. அவன் உழைப்பாளி யாக்கோபானது மறந்து விடக்கூடாது. 2வதாக 1 நாளாகமம் புஸ்தகம், 1 Chronicles 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். தாவீதானவர் சிறு வயது முதல் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவர். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு முதல் ராஜா சவுல் 40 ஆண்டுகள் வாழ்ந்தார். 2வது ராஜா தாவீதானவர் 40 ஆண்டுகள் அரசாண்டார். 3வது ராஜா சாலமோன் 40 ஆண்டுகள் அரசாண்டார். அதுக்கு பிற்பாடு ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. யூதாவின் ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம்.
இப்படி பிரிப்பதற்கு முன்னதாகவே தாவீதானவர் ராஜாவா இருந்த காலத்துல, சிறுவனா இருந்த காலத்துல ஆண்டவர் மேல ஆர்வம் கொண்டவராய் பாடல்கள், துதி, ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள், தேவனுக்காக மகிழ்ச்சியா வாழ்ந்த பிற்பாடு தேவனுக்காக எப்படியாக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றதான ஒரு ஏக்கம் அவருக்குள் உண்டாயிற்று. அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக வெள்ளியும் பொன்னையும் கற்களையும் இப்படி மரங்களையும் தீரு சீதோன் என்ற திசைகளிலே, காடுகளிலே, லீபனோன் மரங்களிலே, லீபனோன் தேசம் என்றைக்கு இருக்கிற இல்லையா, தீரு சீதோன் அவைகளிலே அந்த ஏராம் என்றதான ராஜா அவரு ஃப்ரெண்ட் ஆகி அவர் மூலமாக மரங்களை கொண்டு வந்து சேகரித்து வைத்தார் ஆலயத்தை கட்டுவதற்காக. அதனால்தான் 1 நாளாகும் 29ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம், 1 Chronicles chapter 29 verse 2. நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள் வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்கதாக காந்தி உள்ள கற்களையும், பலவரணமான கற்களையும், விலையேற பெற்ற சகல விதமான ரத்தினங்களையும், கற்பலைகளையும், கோமேத முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்து வைத்தேன். அற்புதமான ஒரு வார்த்தை. என்னால் ஈன்ற மட்டும் வெள்ளி, கோல்டு, மரங்கள், கற்கள், பொன் கற்கள், கோமேத கற்கள், பதிக்கப்பட்ட அற்புதமான பலவரணமான கற்களையும், சொல்ல இயலாத நிலை சாலமோனுடைய ஆலயத்தை எப்படி சாலமோன் நாட்கள்ல கட்டினாரோ அதெல்லாம் அப்பா சேகரித்து வைத்தார். அவர் தான் கட்டுவனும். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ சண்டை போட்ட கை சர்ச்சை கட்ட முடியாது, சண்டை போடுறவன் சர்ச்சை கட்ட முடியாது. இன்னைக்கு சண்டை போடுறவனெல்லாம் சர்ச்சை கட்டுறதெல்லாம் சர்ச்சை அல்லாது. நீ சண்டை போட்டவன்பா, ரத்தம் சிந்தின கைகள், கரப்பட்ட கைகள், நீ கட்ட இயலாது, உன் நாட்கள் கட்ட முடியாது, உன்னுடைய கர்ப்ப பிறப்பாக்கி உன் சந்ததி கட்டுவான் சாலமோன் வாக்கு கொடுத்தார். அது சவதரித்து வைத்தார். அவைகள் எல்லாம் தன்னால் இயன்ற மட்டும், உன்னால் இயன்ற மட்டும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடு, உதவி செய். உன்னுடைய காணிக்கை, தசமபாகம், உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ஆண்டவர் கொடுக்கிறாரோ அவைகளில் ஒரு பங்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்காக. சபையை கட்டு, கிராமங்களில் சபையை கட்டுங்க, பட்டணங்களில் கிராம சபைகளை கட்டுங்கள். சபைக்கு வேண்டிய அத்தனை பொருட்களை வாங்கி கொடுங்க, ஊழியத்திற்காக செய்யுங்க. உங்களால் இயன்ற மட்டும் செய்யுங்க. தெசலோனிக்கே பட்டணத்தார், கொரிந்தே பட்டணத்தார் அவங்களுக்கு பாராட்டின கிருபைகள் பெரியது. அவங்களால் இயன்ற மட்டும் அவங்களுக்கு திறமைக்கு மிஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். உற்சாகமா கொடுக்கிறவன் அற்புதமாக தேவன் பிரியமா இருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக, பெருக விதைக்கிறவன் பெருக. குடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அற்புதமான வார்த்தைகளை எடுத்து வரைத்தார். எனவே ஆகாயே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் மலைகளுக்கு கடந்து சென்று மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அது மேல நான் பிரியமா இருக்கிறேன். ஆலயத்து மேல ஆண்டவர் பிரியமா இருக்கு. அங்கதான் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கிருபைகள், நன்மைகள் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். தாவீதனுடைய காலத்துல எல்லாவற்றையும் சபதரித்து வைத்தார். சாலமோனு கட்டினார். உலக சரித்திரம் ஆலயத்தை கட்டினார். நீங்க சரித்திரம் படிக்கிறவளா இருக்க வேண்டும். 3ஆவதாக அற்புதமாக அவரே சொல்லுகிறார். தாவீதானவர் 132ஆம் சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 1 முதல் 3, 5 வசனங்களில, என் கண்களுக்கு என் இமைகளுக்கு உறக்கத்தையும், நான் கட்டில் மேல ஏறுவதில்லை, சுகமா இருப்பதில்லை. ஏனென்றால் ஆண்டவருக்கு ஆலயத்தை நான் கட்டணும், யாக்கோபின் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு ஜெபித்தார். இரவும் பகலும் பிரயாசப்பட்டார். சரித்திரத்தை படிக்கிற அளவில் ஆலயத்தை கட்டி முடித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஆலயத்தை கட்டுகிறீர்களா, கட்டி கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களால் இயன்ற மட்டும் செய்யுங்க. எங்களுடைய ஊழியத்தை யாரும் எங்களுக்கு உதவி செஞ்சதில்லை. பெண்கள் சங்கத்திலிருந்து லோன் வாங்கி கொடுத்தாங்க. அருமையாக என்னுடைய மகளுக்கு இருக்கிற நகை, என்னுடைய மனைவி வேலை செய்து சம்பாதித்த நகை, இவைகளெல்லாம் நாங்கள் அடுக வைத்து செஞ்சோம். அது போற நேரத்துல அதை மொத்தமாக வித்து ஆலயத்தை நாங்கள் கட்டணும். விசுவாசிகள் தங்களால் இயன்ற மட்டும் உதவி செய்தார்கள்.
ஊழியர்கள் ஏதோ ஒன்று ரெண்டும் தங்களால் இயன்ற மட்டும் உதவி செய்தார்கள். நீங்களால் ரொம்ப கடன்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப எதிர்பார்த்து நாங்கள் கட்டி அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தீர்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரும் எதிர்பார்க்காத அளவில் எங்களால் இயன்ற மட்டும் எங்கள் கையின் பிரயாசங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்ப ஊழியம் செய்வது கஷ்டம். ஆனா தேவனுடைய ஊழியத்தை உண்மை செஞ்ச ஆண்டவர் பார்த்து கட்டுவார். கர்த்தருடைய நாமம் மகிம்படட்டும். மூன்றாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக சீமோன் வீட்டில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இயேசு கிறிஸ்து போகிறார், சீடர்களும் போகிறார்கள். அந்த இடத்துல ஒரு பெண்மணி செய்கிற ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பாருங்களேன். 8ஆம் வசனத்துல மார்க் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், மார்க் 14, மார்க் சாப்டர் 14 verse 8. இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கும் எத்தனமாக என் சரீரத்துல தைலம் பூச முந்தி கொண்டால். இதை சீமோனுடைய வீட்டுல போன உடனே பெத்தனியாவில அந்த இடத்துல வெளியேற பெற்ற ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலத்தையும் வெள்ளைக்கால் பராணியும் கொண்டு வந்து அவருடைய பாதத்துல அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் தலைமையில ஊற்றினால் அவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால தொடைத்து முத்தம் செய்தால் ஓயாமல். அங்க இருக்கிற சீடர்கள் பேசுறாங்க, இவள் வீணாக செலவு செய்கிறாள், இதை 300 பணத்துக்கு மேலாக விற்று இதை எப்படியாக ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, ஏன் இதை வீணா செலவு பண்ணுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், பேசுகிறார்கள். அதை ஆண்டவர் கண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தன்னால் இயன்ற மட்டும் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு, என் மரணத்தை நினைவு கூறுவதற்கு எனக்கு நன்மை செய்தால் அவளை ஏன் தொந்தரவு பண்றீங்க நீங்க அப்படின்னு கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார். தன்னால் இயன்ற மட்டும். அவ்வளோ வெளியேற பெற்றது. நிறைய பேர் ஊழித்து கொடுத்தாக்கா 50,000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம் கொடுத்து சபையை தாங்கி எப்படியோ 30,000, 40,000, 50,000, 50 லட்சம் கொடுத்து இடத்த வாங்கி சபையில கொடுத்தா, சபைக்கா கொடுத்தீங்க, அவங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, நீங்க ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க ஏன் அவ்வளவு தசமபாகம் கொடுக்குறீங்க, அவர் தான் கார்ல போறாரு, பாஸ்ட் கார்ல போவோம், வேற எப்படி போவாரு? ஊழிக்கார ஜெபம் பண்ணி உங்க பிள்ளைங்க உங்க சந்ததி நீங்க வீடு வாங்கி காரு வாங்கி பங்களா வாங்கி சுகமா இருக்க இரவும் பகல ஜெபிக்கிற ஊழிக்காரர் கார்ல போக கூடாதா? ஒரு பாஸ்டர் கூறினார் ஒரு சாட்சி, ஐயா சபையரெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு கார் வாங்கி தந்தாங்க, அதுல ஒரு 5 குடும்பம் எங்க சபையை விட்டு போயிட்டாங்க, பாஸ்டர் கார் வாங்கிட்டாரு. இது விசுவாசியா அவிசுவாசியா எந்த அளவுல சொல்ல இயலாத நிலையில நான் இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்ல, எல்லாரும் சுகமா இருக்கணும். ஊழியம் கார் வாங்கினா ஊழித்து போவதற்கு நலமா இருக்கும் இல்லையா? ஆகவே சில பேர் கேலி கூத்து செய்யறோம் உண்டு, சில பேருக்கு ஏவலமான வார்த்தையில பேசுவது உண்டு, சில பேர் குறை சொல்றது உண்டு. நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? ஊழிக்காரன் வாழ்ந்து இருக்கணும். நான் உயர்த்தப்பட்ட ஊழிக்காரெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவேன். சர்ச்சு கட்டி இருக்கிறீங்களா, சந்தோஷம். இடம் வாங்கியிருக்கிறீங்களா, சந்தோஷம். கார் வாங்கியிருக்கீங்களா, சந்தோஷம். பங்களா வாங்கியிருக்கீங்களா, சந்தோஷம். நல்லா ட்ரெஸ் போறீங்களா, சந்தோஷம். நல்லா அழகா இருக்கிறீங்களா, சந்தோஷம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா, வாழ்த்துவேன் மனசார. அந்த வேற விதமான வார்த்தைகளோ வராது. கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் எல்லாரும் நான் வாழ்த்துவேன். அது விசுவாசியானாலும் ஊழிக்காரானாலும் நீங்கள் வாழ்த்தணும். தொந்தரவு பண்ணக்கூடாது, இப்படி கேலி பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இடரெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பெண்மணி தன்னால் இயன்ற மட்டும், ஆண்டவரே சொன்னார், தன்னால் இயன்ற மட்டும் செய்திருக்கிறாள். நீங்கள் ஏன் அவளை தொல்லை கொடுக்கிறீங்க? ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமன் சாப்டர் 1 verse 15. அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி
விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்படுகிறது. அற்புதமான, நான் கடனாளியா இருக்கிறேன். யாருக்கு? நான் கிரேக்கருக்கும் எபிரேயர்களுக்கும் மற்றவங்கள் அந்நிய ஜனங்களுக்கும் உங்களுக்கும். ஏனென்றால் அந்த கடனால் என்னன்னா சுவிசேஷம் சொல்லும். அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்றார், என்னால் இயன்ற மட்டும் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னேன், நிருபத்தை எழுதினேன், சத்தியத்தை சொன்னேன், திரிந்தேன், நடந்தேன், உங்களை சுற்றி வளம் வந்தேன். என்னால் இயன்ற மட்டும். தெய்வ பிள்ளையே, ஊழிக்காரனே, உன்னால் இயன்ற மட்டும் ஊழித்தை செய். ஏசி ரூமுல ஏசி கார்ல சுத்துவதல்ல. எங்கேயோ பணம் எவனோ கொடுக்குறான்னு வாங்கி நீங்க ஓட்டலாம், ருசி ருசியா சாப்பிட்டு விதவிதமாக ட்ரெஸ் சுகபோகமா வாழாத. அது சாபத்தை வர வைக்கும். சேர்த்து வைக்காத, உங்கள் பிள்ளைகளுக்கும் சாபம் வரும். ஆகவே உன்னால் இயன்ற மட்டும் கொடுக்கிறத வாங்கி ஊழியம் செய். உன்னால் இயன்ற மட்டும் ஊழியத்தை செய். உலகம் முழுவதும் சத்தியத்தை சொல். வேலை ஸ்தலத்துல விசுவாசியே, வேலை ஸ்தலத்துல சத்தியத்தை சொல். உன்னால் இயன்ற மட்டும் உன் குடும்பத்துல, தெருவில், ஊர்ல, பஸ்ல, ட்ரெயின்ல, ஃப்ளைட்ல, எங்க நீங்க பயணம் போகிறீங்களோ உங்களால் இயன்ற மட்டும் சிலருக்கு சத்தியத்தை சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. அற்புதமாக நீங்க ட்ராக்ஸ் கொடுங்க, பைபிள் கொடுங்க, வசனத்தை சொல்லுங்க. இடரெல்லாம் இருக்காதீங்க. யாரானா துன்பப்படுத்தினால் வந்துருங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? ஓகேப்பா, டோன்ட் வரி, நான் கொடுக்கல, வந்துருங்க. விருப்பம் இருக்கா? படிச்சு பாருங்க. அது ட்ராக்ஸ். ஆண்டவர் குறித்து, அன்பு குறித்து, வசனத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, பரலோக தேவனை குறித்து சமாதானத்தை தேடிக்கொள். மதத்தை மாற்றுவதல்ல இது, மனதை மாற்றுவது. பைபிள் மதம் மாற்றும் என்று எங்கே பைபிள் இல்லை. ஆகையினால புரிந்து கொள்ள வேண்டும். உங்களால் இயன்ற மட்டும். அதே அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல, சுவிசேஷ பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அது என் மேல விழுந்த கடமையா இருக்கிறது. நான் கூற வேண்டும், நான் சொல்ல வேண்டும், என்னால் இயன்ற அளவுல நான் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆதகமாக அவர் சவாலாக அவர் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கத்தோடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில உங்களால் இயன்ற மட்டும் செய்யுங்கள். உங்களால் இயன்ற மட்டும் ஊழியம் செய்யுங்கள். உங்களால் இயன்ற மட்டும் வேலை செய்யுங்கள். உங்களால் இயன்ற மட்டும் ஊழித்து கொடுங்கள். உங்களால் இயன்ற மட்டும் சபையை கட்டுங்கள். உங்களால் இயன்ற மட்டும் காஸ்பலை சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். சும்மா இருக்காதீங்க, சாபம் வரும். நீங்க சும்மா இருக்கவே கூடாது, ஊழித்தை செய்யணும். உங்களால் இயன்ற மட்டும் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால உன்னால் இயன்ற மட்டும் செய். வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.